பற்களுக்கு நடுவில் சாப்பாடு மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணணும் டாக்டர்? இதான் வந்து யூஸ்வலாக கேட்குற கேள்வி. என்ன காரணத்தினால ஃபுட்டு மாட்டுது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒகேஷனலாக போய் ஃபுட்டு மாட்டுது, ஏதோ நம்ம ஃபைபரஸாக சாப்பிட்ருக்கோம், ஒகேஷனலாக ஃபுட்டு மாட்டுது, என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். யூஸ்வலாக அந்த டூத் பிக் ஆர் பின்னு இது போட்டு அந்த நம்ம ஃபைபர் எடுக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணுறது? ஃப்ளாஸ் மூலமாக அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை எடுக்கலாம். இன்டர்டென்டல் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை க்ளீன் பண்ணலாம். சொத்தையினால் போய் ஃபுட்டு மாட்டிக்கலாம் ஆர் ஈர் வீக்கத்தினால போய் ஃபுட்டு மாட்டிக்கலாம். இந்த ரீசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக ஃபுட்டு மாட்டி அந்த பற்களில் ஒரு வலியோ ஒரு ஈரில் ஒரு வலியோ ஒரு கூச்சமோ இருக்கும்போது அவசியம் போய் நம்ம டாக்டரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்? ஒன்று, நம்மளே அதை எடுத்தால் டீப்பாக புஷ் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்னதாக தான் டிகே இருக்கும், சிம்பிளாக ஃபில்லிங் பண்ணுறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், திருப்பி இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ ஏர்லியாக நம்ம வந்து ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட், ரூட் கெனால், கிரவுன்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிள் ஃபில்லிங் மூலமாக ட்ரீட் பண்ண முடியும். ஒரு ஈரில் ஒரு வீக்கம் இருக்குன்னா ஈரில் ஒரு கிளீனிங் பண்ணி அந்த ஈரை சரி பண்ண முடியும்.